மதிய சமையல் என்ன பார்க்கலாமா? காலையில் சாம்பார் செஞ்சு இட்லி செஞ்சு தான். அந்த சாம்பார் இருந்துச்சு சூடு பண்ணி தோசை ஊற்றிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் மித்தக்குட்டி தோசை இட்லி நல்லாவே சாப்பிட்டேன். இப்போ சாப்பிட மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கனாக்கா மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு இருந்தால் மட்டும்தான் இட்லி தோசை வேணுமோ அதனால். சாம்பார் சூடு பண்ணிட்டு தோசையும் ஊற்றி எடுத்துக்கிட்டு நானும் குட்டி தம்பி போய் உட்காந்து சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். 4 நாளாவே சரியாக வீடியோவே போட முடியல. ஏன்னு கேட்டிங்கனாக்கா உடம்புக்கு கொஞ்சம் முடியல, அதனால் வீடியோவே போடல. பட் இன்றைக்கி தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. அதனால் மதியமே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லாஸ்ட் 1 வீக்காகவே என்ன எனக்கு பார்க்கும்போது முழுசாக சந்திரமுகியை மாதிரியே கங்காவை பாருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. சந்திரமுகியாக தான் இருந்தேன். இன்றைக்கி தான் நான் லதாவாக மாறி இருக்கேன். அதுலேயே குழந்தைங்கள காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்மளே தான் பார்த்துக்குவோம். ஒவ்வொன்றும் பார்த்து செய்வேன். அது இல்லாமல் நைட்டு தூங்காமல் இருந்துச்சிங்கன்னா கூட நம்ம முழிச்சிட்டு இருந்து நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் குழந்தைங்கிட்ட கேட்டு பாருங்கள், அம்மா பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமான்ட்டு அது ஒரே வார்த்தையில் நோஸ் கட் பண்ணேன். எனக்கு அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும், அம்மா அவ்வளோவா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. என் பசங்களும் அதே மாதிரி தான், 2 பேருக்கு அப்பானா ரொம்ப உயிர். இப்படி சொல்லும் போது நம்மளுக்கு வரும் பாருங்க கோவம். இருந்தாலும் நம்மளோட ப்ராப்பர்ட்டி நம்மளை விட்டு எங்கேயும் போகுதுன்னு சொல்லிட்டு மனசை தேத்திட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியது தான். பாய்.